பாத்தியாரே, ஜெயில பட்ட சாதம் சரி, நாலா பக்கம் மூட்டை பூச்சி கடிதான் தாங்க முடியல. பின்ன அது உன்னை வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். பாத்தியாரே, எனக்கு சந்தேகம். துரோகம், நன்றி விசுவாசம், இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம், அந்த கட்சியிலிருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. பாத்தியாரே, அடி பொறுக்க முடியாம அப்புறம் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதயம் உள்ளவராச்சே. நீங்க ஒரு இமயம், அது பக்கத்துல ஒரு சின்ன மலை. என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முறை பொண்ணு ராக்காய் கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாத்தியாரே, என்ன பத்தி உனக்கு தெரியும், நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படியா? கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க. முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு. இங்கேயுமா வந்துச்சு கழுத, எடுத்து விடு. ஐயோ, என்னன்னு இது? ஏய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்ற. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ, நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே. எடுக்க வரலையேடா. இத வாத்தியார்ட்ட கத்துக்கலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பட்டறைக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி எடுத்துருவாங்க. என்ன செய்யறது? அப்படியே போ, எவனாலும் வர்றான்னு பாப்போம். என்ன மச்சான் அது? ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களா? என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி வர தைலன்னு ஒண்ணு இருக்கு, 2 ரூபா தான் அது விலை. அதை தேய்ச்சா விட்டுரும். 8 ரூபா செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. பணமா? மாப்பிள, எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே. சரி சரி வர்றேன். மாப்பிள, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் மாப்பிள, இது என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு 10 ரூபா தண்டம். இந்த பெருச்சாளிக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வர்றேன் மச்சான். அடடே மாமாவா? என்ன மாமா வெளியே நிக்கிற? உள்ளவா வாங்க. எங்க ஒரு பழத்தை காணோம். நான் தான் போடுவோம். களவாணி பசங்க. வா உட்காரு. ஆமா, வெத்தலை வாக்கத்தோட வந்திருக்கீங்க, பூச்சி காது குத்தா? எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடஞ்சு வச்சுப்பா. என்ன விஷயம்? வந்து என்ன மாமா, மேடையில வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற, இங்க ரொம்ப கூச்சப்படுறிய. ஆனா இடிஞ்சு விழாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னது நாங்களா? சரி, நீங்க என்ன வச்சுக்கோங்க. அது என்னடா அவ்வளவு சீப்பா? எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள, நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். மச்சான், நீ முறை மாப்பிள, பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை, அவளையே கேட்டுறேன். ராகாயே. வணக்கம் மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ நல்லா இருக்கிறியா? அடடா, பாத்தியா என்ன வளைவு, என்ன நெளிவு. ஏமா, உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு, உன் பதில சொல்லு. கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, குடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிதான். வரவே கடை, நீ சும்மாரியா? அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க. மாமா, முதல்ல இந்த மாதிரி ஜால்ரா பசங்களை தூக்கி எறிங்க, அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. எடுத்த உடனே எனக்கு வேட்டா? இத பாருங்க, கண் நிறைஞ்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன், கண்ணியமானவன், இவங்களதான் புருஷனா அடையணும்னு ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவான். வாஸ்தவம். இதுல ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. ஏன் தலைவர் பதவி இருக்கு, அது போதாதா? பதவி என்ன உனக்கே எழுதி கொடுத்திருக்கா? நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வ? பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா, இல்ல சொந்த உழைப்பு இருக்கா? பதில் சொல்லு. கிளை இல்லாத மரத்துக்கு நேர் தேடி யாராவது வருவாங்களா? இந்த பாரு ராக்காயி, இது பட்டிமன்றம் அல்ல, பட்டின பதில் சொல்லு. இந்த பாரு, சொந்த வச்சுக்கிட்டு வா போ. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படிய மிதிச்ச இந்த ராக்காயி ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவா. விளக்க மாத்துக்கு 10 குஞ்சம் வேற. இப்ப இது எங்க தூக்கிட்டு போறது? காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே. என்ன கட்டிக்க மாட்டேங்க, என்ன கட்டிக்க மாட்டேங்க. டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே,
ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஏன் தலைவரே, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ, அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும். அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்குங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமேடா. பழகுங்க. பார், பழகிறது, பின்னாலேயே சுத்துறது, இதெல்லாம் worst. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தமா, கைய தொட்டமா, பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவரா. ரெண்டே 2 கேள்விகளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த 2 கேள்வி சொல்லுப்பா. ஏமா ஏமா, அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தானே, பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க அண்ணே, நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ணே, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா? அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதான். அண்ணே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏண்டா நான் என்ன போருக்கா போறேன் நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே, அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. ஏய், நான் உன்னை நம்பித்தான் போறேன். ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு, உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க அண்ணே, நான் மறைஞ்சுக்கிறேன். வணக்கம்னு சொல்ற, அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருமா, 2 கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அதுவும் ஒரு பொம்பளை தான் சொல்லணும். என்ன பார்த்தா பொம்பளையா தெரியலையா? அதனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏம்மா போத, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கிறியா? காதலா அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, முன்பின் தெரியாத அண்ணியனா நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புன்னு பிடிக்கிறான். இப்ப நீ என்ன செய்வ? அடிச்சுங்க தலைவரே, நீங்க அந்நியர்னு சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்டேன். சரி விடு, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். இப்போ நானு உன் தலைவர் அன்பா ஆசையா உன் கைய கபக்குன்னு புடிச்சா நீ என்ன செய்வ? இதான் காதல், இதான் காதல். பாத்துக்க காதல், பண்றேன் காதல், இது பொன்னவா காதல், பொங்கோ காதல், இப்படித்தான் காதல். காதல் காதல் காதல். ஐயோ ஐயோ, என் பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டாலே. வாங்க ஐயா, பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, வாங்க ஐயா. ஐயா பெருசு, வாங்க ஐயா. என் பொண்ண நடு ரோட்ல தனியா போற பொண்ண கைய பிடிச்சிருக்கா. கனவில் இருக்கிற நீயே வழியில ஒரு பொண்ண கைய பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதானே. ஏயா, இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சுமாரா, இனிமே என் பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வை. இவரு ஐயா மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து. உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்காம விட மாட்டேன். நற்பணி வந்த தலைவர் நீங்க, போலீஸ் போனா உங்களுக்கு தான் கேவலம். மரியாதை கழுத்துல தாலி கட்டுங்க. யோ, இப்ப எல்லாருமா சேர்ந்து என்னைய பண்ணுங்கறீங்க? கட்டி வைக்க போறோம். அடச்சி, கட்டி எல்லாம் வைக்கிறது இல்லடா, தானா வர்றது. அடடே, என்ன இந்த கூட்டம், என்ன சத்தம்? வாடா, மாட்டி விட்டுட்டு மத்தீசம் பண்ண வந்திருக்கியா? இப்ப இந்த உருளைக்கிழங்கு தலைவர்களா எவன்டா பதில் சொல்றது? கைய பிடிச்சி இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. டேய் சும்மாறா. யார பார்த்து டாய்ங்கற? சரிடா மாமா. தலைவர் கேட்ட தலைவி. பேசாம கட்டிங்கனே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். ஏய், மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியிலே நடமாட முடியாது. பாவனி ராசா அடச்சி வா. சரி வாங்க போ. வாடா. மாட்டேன். அட வாடா. வந்து அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன், வா. அடிச்சாலும் பரவாயில்லையே, புடி போட்டா எடுக்க முடியாத. புடி. தலைவரே வேண்டாம். ஓடாத, ஓடாத. கல்லெடுக்க முடியாத, கல்லெடுக்காத. ஐயா பண்ணி வருது, அந்த பக்கமா நாயை அவுத்துங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.